ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ஜூனில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கூல்ஸ் இன்னும் ரீஓப்பன் ஆகல. அதுக்கு முன்னாடி நிறைய நியூ ரிலீஸ் அனிமேவை எல்லாரும் பார்த்துறணும். ஸோ அதனால தான் நான் ஆன்கோயிங் சீரிஸை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாலுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை கேட்டதுனால சொன்னேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. ஹே லாய்டு, அங்கே பாரு, அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் வந்து காமிக்கிறான். ஸோ ஃபாரஸ்ட்குள்ள மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. லேக் பக்கம் தான் அந்த மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்லிட்டு இருக்கான். கேஸ்ல விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு செல்ஃபா கேட்குறா. செல்ஃபா, நீ எப்பவும் லாய்டு கூடவே தான் இருப்ப அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும், என்னையோ ஃப்ரெண்ட்ஸ் லாய்டு கூட வர வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றா. நீ லாய்டோட டீச்சர், அது போக பாடி கார்டு, பட் ஆனா அவன் மேல உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் கேட்கவும், டக்குனு செல்ஃபா கத்தி எடுக்கிறா. நான் ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். பார்த்தா மான்ஸ்டர் அங்கே வந்திருக்கா, அதனால தான் அவ கத்தி எடுத்திருக்கா. இந்த கோபர்ட்ஸ்லாம் இரும்பு ஷீல்டு வச்சிருக்கு, ஜாக்கிரதையா இருங்கன்னு சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. அச்சோ எனக்கு பயமா இருக்கு, நம்ம ஹீரோ நடிக்கிறான். கீ பிரீதிங் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணதுல சுத்தி இருக்கிற சரௌண்டிங் நம்ம ஹீரோவால செக் பண்ண முடியும். சோ மான்ஸ்டர் வரப்போறது நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணி தடுக்கலாம்னு பார்த்தா ஹீரோஸ் வாடி இரும்பு ஷீல்டோட சேர்த்து வெட்டுது. இது என்ன ஸ்டீலையே பேப்பர் மாதிரி வெட்டுது அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸே ஷாக் ஆகுறாங்க. பிரதரோட திறமைய பாத்தீங்களா, ஆயிடு நீ உண்மையிலேயே ஆசம்னு ஆல்பர்ட் வந்து பாராட்டுறான். ஆமான்னு சில்பா சொல்றா. சில்பா ஸ்பாட் நான் சேன் பண்ணவே இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு கோபால்ட் வருது. டாவாது மூஞ்சிலே வந்து ஒரு கிக்க விடுறா. ஹேண்ட்ஸமான ஒருத்தன் நான் இங்க சென்ஸ் பண்ண, ஐ மீன் ஒரு மான்ஸ்டர் நான் இங்க சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு டாவா வந்து நிக்க விட்டு டாவா அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தம் போட்டுருதான். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்பர்ட்டோட கீ பிரீதிங் நான் இங்க சென்ஸ் பண்ணேன். ஹை, நீ கீ பிரீதிங் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டாவா நம்ம ஹீரோவை விசாரிக்கிறா. உன்னை பாக்குறதுக்கும் ராபர்ட் மாதிரியே தான் இருக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சில்ஃபாய் உங்களை அட்டாக் பண்ண போன கோபால்ட்ட அட்டாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் லாய்டு கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்காதுன்னு சில்ஃபா சொல்றா. சரி சரி சண்டை போடாதீங்க, நீயே எங்க கூட லேக்குக்கு வரியான ஆல்பர்ட் டாவோட்ட கேட்கறான். என்னோட பேர் ஆல்பர்ட், நான் தான் இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்லுவோம். எனது நீங்க ஒரு பிரின்ஸா, மரியாதை இல்லாம பேசியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு இவனும் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பாக்குறா. கீ டெக்னிக் யூஸ் பண்ற அந்த இன்னொரு பையன் எங்க அப்படின்னு தேடுறா. யார் லாய்டியா தேடுறன்னு ஆல்பர்ட் கேட்கறான். ஃபேஷியல் டிடெக்ஷனுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன். பிரீதிங் வச்சு டாவா என்ன கண்டுபிடிச்சிட்டாலே. இப்போ நான் திடீர்னு ஸ்டாப் பண்ணாலும் அவளுக்கு சந்தேகம் வரும். இப்போதைக்கு நான் டென்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நம்ம ஹீரோ போனா செல்ஃபா வந்து அங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. நீ எதுக்கு இங்க இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா ஆல்பர்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்டா நான் மட்டும் தான் இருக்கேன். சோ உங்க கூட தான் நான் இன்னைக்கு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபா நம்ம ஹீரோ கூட இருக்கா. அவட்ட இங்க தான் சென்ஸ் பண்றா. டாவா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. பிரின்ஸ் லாய்டு கூட நான் இப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி செல்ஃபிக்கும் டாவோக்கும் சண்டை வருது. லாய்டு, நீ ஒரு லேடிஸ் கில்லர் போல, பொண்ணுங்கெல்லாம் உனக்காக ஃபைட் பண்றாங்கன்னு ஆல்பர்ட் கேட்கறான். செல்ஃபா அரக்குற ட்ரெஸ்ல இருக்கா. டாவோவா அந்த மாதிரி தான் இருக்கா. கூடாதீங்க, ஃபைட் பண்ணுங்கன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல பொண்ணுங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு ராபர்ட் சொல்றான். அரக்குற ட்ரெஸ்ஸை பார்த்தா என்ஜாய் பண்றீங்கன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க அடிச்சு போட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஓல்டு ஷ்ரைனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டாவோ சொல்றா. அப்போ இங்க இருந்து போய் தொலைன்னு செல்ஃபா சொல்லுவா. அதை நீ சொல்ல தேவையில்லன்னு டாவோ சொல்றா. இல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நீ தனியா போக வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். டாவோவும் நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் சென்ஸ் பண்றாங்க. இப்போ எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த மேஜிக் என்சான்மெண்ட் டயத்துல சோல்ஜர்ஸோட ஸ்வாட் தான் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருப்பான். சாதாரண ஸ்டீல் தான் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்வாடும் உடஞ்சுக்கிட்டே இருக்கும். அட ஆல்பர்ட்டோட ஸ்வாட நான் கேட்கலாம், அவன் ஸ்வாடையும் அனுப்பி விட்டுருக்கான். இந்த ஸ்வாடு மத்த ஸ்வாடோட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதுல நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நிறைய ஸ்பெல்ல நம்ம ஹீரோ அதுல சான் பண்ணுவான். அந்த இடமே வெடிச்சிருது. பட் அந்த ஸ்வாடுக்கு எதுவும் ஆகல. ஸோ நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணதுல ஆல்பர்ட்டோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இப்போ அந்த உல்ஃப் அட்டாக் பண்ண வரவும் பின்னாடி போய் நின்னுக்கோங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றான். நம்ம ஹீரோவா அமைதியா போய் ஒரு இடத்துல உட்கார்றான். என்னாச்சு கிரிம்மன் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரைன் அது அப்படின்னு கிரிம் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா அந்த உல்ஃப் வந்து ஃபாஸ்டா இருந்தாலுமே இவங்க அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி ஆல்பர்ட் வந்துட்டு இப்போ ஒரு ஃபயர் மேஜிக் கேஸ் பண்றான். ஆல்பர்ட்டோட சாதாரண ஃபயர் அட்டாக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த உல்ஃபையும் அவன் மொத்தமா எரிச்சிருந்தான். ஆல்பர்ட் இங்க ஆசம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஸ்வாடுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லாய்டு வாஸ் ஸ்பெல் பவுண்ட் பவர் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். ஸ்லைடு இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த ஷ்ரைன்ல ஒரு டீமனை அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஷ்ரைன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கிரம் வந்து சொல்றான். எரிஞ்சு போன அந்த உல்ஃப் இப்போ எந்திரிச்சு நிக்குது. இன்னும் நிறைய பீஸ்டும் அந்த இடத்துல வந்து நிக்குது. முட்டாள் ஹியூமன்ஸ், என் மினியன்ஸ் மேல என்ன தைரியம் இருந்தா கை வச்சிருப்பீங்க. அதான் டீமன் பாசஸோ, என் ஆள் மேல கை வச்சதுக்கு உங்களுக்கு தண்டனை மாறணும் அப்படின்னு அந்த உல்ஃப் வாய்க்குள்ள இருக்கிற அந்த டீமன் பேசுது. இப்போ எல்லா மான்ஸ்டரையுமே இவங்க ஈஸியா வெட்டிட்டாங்க. சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோஸோட ஸ்வாட் இருக்கிறதுனால ஈஸியா வெட்டினாலுமே அந்த மான்ஸ்டர் குயிக்கா ஹீலிங் ஆயிடுது. ஈவன் மான்ஸ்டர்ஸ் 3 துண்டா வெட்டினாலும் அதுக்கு எதுவும் ஆகல. உங்க வீக்கான ஹியூமன்ஸ் அந்த ஸ்ட்ராங்கான வெப்பன் தான் காப்பாத்திட்டு இருக்கு. பட் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுன்னு அந்த டீமன் சொல்லுவோம். டீமன் அப்படியே அந்த பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. கிரம் அதை எனக்கும் சொல்லித்தாயே நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த டீமன் அவனோட மானவை டிரான்ஸ்மியூட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க இருக்கிற பீஸ்ட் எல்லாமே வந்து அந்த டீமன் பாஸ்
பாசு தான் தன்னோட லீடர் நினைச்சுக்கிட்டு அவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கும். அது ஒரு மானா த்ரெட் மரியாதை அந்த பீஸ்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது வழியா அந்த டீமன் மானாவை சப்ளை பண்ணி தான் அதுங்கெல்லாம் குயிக்காவோ ரீஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கிரிம் சொல்லுவோம். மானா டிரான்ஸ்மிஷன் எனக்கு கத்து கூட நம்ம ஹீரோ கேட்கலாம். செல்ஃபா நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அந்த இடத்துல சும்மா நின்னுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கிரிம் கேட்கறான். அவங்களால சமாளிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு கத்து கொடுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். டயப்பர் போட்டிருக்க அந்த குழந்தையும் அந்த பேபி சிட்டரையும் முதல்ல போய் அட்டாக் பண்ணுங்க. அந்த பொண்ணு என்ன முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளோட கறியை சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த குட்டி பையனோட ஃப்ரெஷ்ஷான கறி அது இன்னும் சூப்பரா இருக்கும்னு அந்த டீமன் சொல்லவும் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணி பேசுவோம். செல்ஃபா செம டென்ஷன் ஆகுறா. ஸ்லாய்ட் நானும் போவான்னு கேட்கவும் இஷ்டப்படி பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அந்த குழந்தைய விட்டுட்டு இப்ப ஏன்ட்டு வந்து சரண்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பாசு கேட்கறான். உன்னோட மூச்சு காத்து ரொம்ப நாறுது, ஸ்லாய்ட் சுவாசிக்கிற காத்த நீ அசுத்தம் பண்ணிட்டு இருக்க, சோ நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு செல்ஃபா சொல்றா. உல்ஃப நீங்க கருகவே வச்சாலும் பாரு, ஈஸியா நான் அதை ரீஜெனரேட் பண்ணிட்டேன், எப்படி உங்களால என்ன கொல்ல முடியும்? மானா அதுக்கு கூட கனெக்ஷன்ல இருக்கு, டீமன்ஸோட மானா அவ்வளவு ஈஸியில காலி ஆகாது, சோ அதுங்க ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். நீ என்ன பண்ண போற? என்ன ஆள ஆரம்பிச்சிட்ட, உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாசு கேட்கவும் இல்ல நீ பேசுறது ரொம்ப நாறுது, வாய மூடுறியா அப்படின்னு சொல்லி செல்ஃபா கேட்கறா. அந்த டீமன் நம்மள அட்டாக் பண்ண வந்தா அந்த டீமனோட காலெல்லாம் துண்டு துண்டா போயிருக்கு, நீ இவ்வளவு ஸ்லோவா இருந்தனா ஜெயிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு செல்ஃபா சொல்றா. அந்த டீமன் அதோட உல்ஃப் ஜெனரேஷன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மத்த பீஸ்டோட ரீஜெனரேஷன் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. செல்ஃபா அந்த டீமன் இருக்கிற பீஸ்ட நீ கண்டினியூஸா அட்டாக் பண்ணு, அதை டேமேஜ் பண்ணா மத்ததோட ரீஜெனரேஷன் ஸ்லோவா இருக்கு, மத்ததை நாங்க சமாளிச்சுட்டு கூடிய சீக்கிரம் உன் கூட வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். சரின்னு செல்ஃபாவும் சொல்றா. டிரான்ஸ்மிஷன்ல நீ உன்னோட மானாக்கு ஒரு யூனிக்கான கலரையும் ஒரு ஸ்மெல்லையும் கொடுக்கணும். ஈவன் டீமன்ஸ்க்குமே இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது, இதை கிரியேட் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவோம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ காமிக்கிறான், இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அதுக்குள்ள எப்படி பண்ண அப்படின்னு கிரிம் ஷாக் ஆகுறான். பின்னாடி செல்ஃபா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஹே உன்னோட ஸ்வாட நான் பார பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு செல்ஃபா வந்து நம்ம ஹீரோ என்சான் பண்ண அந்த ஸ்வாட ஒரு சோல்ஜர் கிட்ட இருந்து வாங்குறா. இதுதான் பிரின்ஸ் லாய்டோட என்சான்மெண்ட், அருமையா இருக்கு அப்படின்னு செல்ஃபா பாக்குறா. குழந்தைய பாத்துக்கிற சாதாரண மைண்ட் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அவ பாடியை நான் துண்டு துண்டா வெட்டுறேன், ஒன்னு கொண்டுட்டு நீ அதிகமா ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற அந்த குழந்தைய தான் நான் அடுத்து சாப்பிடுவேன். அந்த டீமன் வந்து செல்ஃபாவை பிடிச்சிருது. உனக்கு அடுப்பேத்தி ஈஸியா பிடிச்சிட்ட பாத்தியான அந்த டீமன் சிரிச்சிட்டு இருந்தா. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு செல்ஃபா அந்த உல்ஃபியை 2 துண்டா வெட்டி அந்த டீமனை வெளியே கொண்டு வந்திருந்தா. ஹவுஸ் ஆஃப் லாங்லஸ், டியூவல் பிளேடர், ட்வின் டிராகன், டிவைனிங் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றா. நீ ஒரு சாதாரண மெய்டு தான் அப்படின்னு அந்த டீமன் கத்திட்டு இருந்தா. அந்த டீமன் கண்ணுக்குள்ளேயே ஸ்வாட தெரியா, அது தனியா வெளியே எடுத்து போட்டிருந்தா. டபுள் டைகர் கிளா அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றா. ஃபைனலி உன் அசிங்கமான ஒரிஜினல் பாடியை வெளியே காமிச்சிட்டு போல அப்படின்னு செல்ஃபா கேட்கறா. செல்ஃபா சீரியஸா ஃபைட் பண்ணா இப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ பாக்குறான். பிரின்ஸ் லாய்ட நீ தொற்றுவேன்னு சொன்னாலே அது எனக்கு ஒரு பெரிய காமெடி, ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு செல்ஃபா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீமன்ஸா அசால்ட்டா செல்ஃபாவே தோக்கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் டீமன்ஸா அவ்வளவு ஈஸியில யாராலையும் டிஸ்ட்ராய் பண்ணிட முடியாது. சோ இப்போதைக்கு ஃபைட்ல செல்ஃபா ஜெயிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.